மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஆங்கிலம், பிப்ரவரி 20இல் அறிவியல், பிப்ரவரி 25இல் சமூக அறிவியல் தேர்வுகள் நடக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழ் உள்ளிட்ட மொழி பாட தேர்வுகளும், மார்ச் 10ஆம் தேதி கணித தேர்வும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ +2 தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி தொழிற்கல்வி பாடத் தேர்வு நடைபெற உள்ளது. பிப்ரவரி 21இல் இயற்பியல், 24இல் புவியியல், 27ஆம் தேதி வேதியியல் தேர்வுகள் நடக்க உள்ளது. முதன்முறையாக தேர்வு தொடங்குவதற்கு 86 நாட்களுக்கு முன்னரே தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்க வேண்டுமென திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது, மத்திய அரசுக்கு கண்டனம் உள்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலம் தேர்தல் பரப்புரையை உடனடியாக தொடங்குமாறு தொண்டர்களுக்கு கட்சியின் உயர்நிலை செயல்திட்டக்குழு அறிவுறுத்தியுள்ளது. துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குமாறு திமுக தலைமை வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது, இந்தி வாரம் கொண்டாடுவது உள்ளிட்டவற்றை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, மணிப்பூர் வன்முறையை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவற்றை முன்வைத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகளை வழிமொழிந்த அனைத்து கட்சிகளுக்கும் திமுகவின் உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழக பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் திருப்தி இல்லை என்று தேசிய தலைமை கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பாஜகவின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், உறுப்பினர் சேர்க்கையில் திருப்தி இல்லை என்று தேசிய தலைமை கூறியதாக சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் சூழல் இருப்பதால் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்று அரவிந்த் மேனன் கண்டிப்புடன் கூறியதாகவும், குறிப்பாக அதிமுகவுடனான கூட்டணி விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. லண்டனில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். மேலும் வரும் ஜனவரி மாதம் முதல் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் நியமிப்பது தொடர்பான அறிவிப்பு இந்த கூட்டத்தில் வெளியிடப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவனை பணியிடை நீக்கம் செய்து ஆளுநர் R.N. ரவி உத்தரவிட்டுள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சியின் போது பணம் பெற்றுக்கொண்டு உயர்கல்வி தகுதியில்லாத 40 பேரை பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்களில் அமர்த்தியதாக துணைவேந்தர் திருவள்ளுவன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் உரிய தகுதியில்லாத அந்த 40 பேர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகையில் இருந்து துணைவேந்தர் திருவள்ளுவனிடம் இருமுறை விளக்கம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முறையான பதிலை அளிக்காமல் காலம் தாழ்த்தியதால் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த மாதம் 12ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் துணைவேந்தர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட அதிர்ச்சி காட்சிகளே இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் என்பவருக்கும் பயிற்சி வழக்கறிஞரான ஆனந்தன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒசூர் நீதிமன்றத்திற்கு கண்ணன் வந்தபோது நீதிமன்றத்திற்குள்ளிருந்து அரிவாளுடன் வெளியே வந்த ஆனந்தன் கண்ணனை சரமாரியாக வெட்டினார். இதில் வழக்கறிஞர் கண்ணனுக்கு கழுத்து, தோள் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இதுவரை 3 அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஆனந்தன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதேபோல வழக்கறிஞரை வெட்ட ஆனந்தகுமாரை தூண்டியதாக அவரது மனைவியான வழக்கறிஞர் சத்யாவதியையும் ஹொசூர் நகர காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து ஹொசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஹொசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை வெட்டி கொல்ல முயன்ற வழக்கு விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பட்டப்பகலில் வழக்கறிஞர் கண்ணன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஆனந்தகுமார் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிரவைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, ஆனந்தகுமாரின் மனைவி சத்யாவதிக்கு கண்ணன் தொடர்ந்து செல்போன் மற்றும் குறுஞ்செய்தி மூலமாக தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதன் காரணமாக கடந்த ஜூன் மாதம் ஆனந்தகுமார் ஹொசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கண்ணன் மீது புகார் அளித்திருந்த நிலையில் பார் கவுன்சில் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து வந்துள்ளது. இதற்கிடையே கண்ணன் சத்யாவதிக்கு மீண்டும் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் கணவரிடத்தில் முறையிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து கண்ணனை ஆனந்தகுமார் கண்டித்துள்ளார். அதன் பிறகும் பல வகையில் தொல்லை கொடுத்த கண்ணனை தீர்த்து கட்ட முடிவு செய்து அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆனந்தகுமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 150 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவகோட்டை ராம்நகர் தெல்லைநகர் 6வது வீதியில் வசிக்கும் சஞ்சீவி ஞானசேகரன் என்பவர் தேவகோட்டை நகரத்தார் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை வரலாற்று ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜெயராணி நானாங்குடி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களின் மகள் தபால் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் மூவரும் வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து சுமார் 150 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து தேவகோட்டை டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். சிவகங்கையில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வருகை புரிந்து தடயங்களை சேகரித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கூலாம்பட்டி பகுதியில் எதிரே வந்த லாரி மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற வனக்காப்பாளர், பாலிடெக்னிக் மாணவர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள சித்திரேவு கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி கன்னிவாடி வனச்சரகத்தில் வனக்காப்பாளராக பணியாற்றி வந்தார். நேற்று அவர் தனது பணி முடிந்து வீட்டிற்கு 2 சக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ராமசாமியின் உறவினரான ஒட்டன்சத்திரம் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர், அதே பகுதியைச் சேர்ந்த அந்த மாணவரின் நண்பர் ஆகிய இருவரும் லிப்ட் கேட்டு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் செம்பட்டியை அடுத்த வத்தலகுண்டு ரோடு கூலம்பட்டி பிரிவு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக எதிரே வந்த லாரி அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திரையரங்க வளாகத்தில் ரசிகர்களின் பேட்டியை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. விமர்சனம் என்ற பெயரில் தனிமனித தாக்குதல் மற்றும் வன்மத்தை விதைப்பதாக கூறி பாரதி ராஜா தலைவராக உள்ள தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் மீது இருக்கும் வன்மத்தை வெளிப்படுத்த பட விமர்சனத்தை சில ஊடகங்கள் கருவியாக பயன்படுத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திரைப்படத்தை கடுமையாக விமர்சிப்பது, தனிமனித தாக்குதல்கள் செய்வது திரைத்துறையை மொத்தமாக அழிக்கும் செயல் என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் வெளியான கங்குவா படத்திற்கு விமர்சனம் என்ற பெயரில் ஒரு பெரியவர் தனிமனித தாக்குதல்கள் மற்றும் வன்மத்தை வெளிப்படுத்தியது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ள தயாரிப்பாளர்கள் சங்கம் இதனை மக்களிடம் அதிகளவில் கொண்டு சென்ற யூடியூப் சேனல்களை கண்டிப்பதாகவும் கூறியுள்ளன. இதேபோன்று நடப்பாண்டில் வெளியான இந்தியன் 2, வேட்டையன் உள்ளிட்ட படங்களுக்கும் யூடியூப் சேனல்கள் விமர்சனம் என்ற பெயரில் எதிர்மறை கருத்துக்களை பரப்பியதும் பெருமளவில் பாதித்ததாக தயாரிப்பாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. எனவே இதனை தடுக்கும் முதல் முயற்சியாக திரையரங்கு வளாகம் மற்றும் அதன் அருகே ரசிகர்களிடம் யூடியூப் சேனல்கள் பேட்டி எடுக்க தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களது நாட்டின் உயரிய விருதை வழங்கி டொமினிகா நாடு கௌரவித்துள்ளது. 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி தென் அமெரிக்க நாடான கயானாவுக்கு சென்றுள்ளார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் முகமது இர்ஃபான் அலியை மோடி சந்தித்து பேசினார். இருவரும் இணைந்து மரக்கன்றை நட்டு வைத்தனர். அப்போது இரு தலைவர்கள் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே வேளாண்மை, மருந்து பொருட்கள் துறைகளில் ஒத்துழைப்பு, கயானாவில் UPI பரிவர்த்தனையை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து இந்தியா, கேரிகோம் நாடுகளுக்கிடையேயான 2வது மாநாடு நடைபெற்றது. கேரிகோம் அமைப்பைச் சேர்ந்த நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட டொமினிகா நாட்டின் அதிபர் சில்வேனி பர்டன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது அந்நாட்டின் உயரிய விருதான டொமினிகா கௌரவ விருதை பிரதமர் மோடிக்கு சில்வேனி வழங்கினார். கொரோனா காலகட்டத்தில் டொமினிகாவுக்கு அளித்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் இன்று கலந்து கொள்கிறார்.